ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் சேனல் பேட்டர்னா என்ன, எப்படி அது ஃபார்ம் ஆகுது, எப்படி நம்ம அந்த சேனலை ஃபார்ம் பண்ணுறதை கண்டுபிடிக்க முடியும், அதோட சப்போர்ட் எப்படி, அதோட ரெசிஸ்டன்ஸ் எப்படி, எந்த இடத்த டார்கெட்டாக வைக்கணும், எந்த இடத்த எக்ஸிட் பாயிண்ட்டாக வைக்கணும், எந்த இடத்துல நம்ம என்ட்ரி ஆகணும், எந்த இடம் ஸ்டாப் லாஸ் வைக்கணும், இது எல்லாத்தையுமே தெளிவாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதை பேசிக்ஸ் நமக்கு எப்போ தெரிய ஆரம்பிக்குதோ அப்போ நம்மளால் இதை ரொம்ப தெளிவாக புரிஞ்சிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ உங்களுக்கு ஒரு சேனல் பேட்டர்னோட பேசிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதை பாருங்கள், உங்களுக்கு புரியும். சப்போஸ் இதில் ரிலேட்டடாக ஏதாவது புரியாத டீட்டெயில்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை கிளியர் பண்ணி நான் அடுத்த வீடியோ இதுக்கு கண்டினியூட்டியாக அப்லோட் பண்ணுறேன். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பேசிக்ஸை கற்றுக்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ணி ப்ராஃபிட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த வீடியோவில் எக்ஸாம்பிள்ஸோடய உங்களுக்கு நான் இந்த சேனல் பேட்டர்னை வரைஞ்சி காட்டுறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இப்போ நம்ம பேசிக்ஸை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டாக் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஸ்டாக்கு ஒரு லோலேருந்து ஒரு ஹை போகுது, எகெயின் ஒரு லோ வருது, எகெயின் ஒரு ஹை போகுது, எகெயின் ஒரு லோ போகுது, எகெயின் ஹை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ஹை எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லோ எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ லோலேருந்து இந்த ஹை போச்சு. ஓகேங்களா? இந்த ஹை போனதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, செல்லர்ஸு இங்கேருந்து செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த லோ வந்தோன்னே எகெயின் பையர்ஸ் புல்பேக் பண்ணாங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டு ஃபார்ம் ஆனோடனே நமக்கு இப்போ இந்த ரீஜன் போனால் என்ன தான் நடக்கணும், இங்கே செல்லர் செல் பண்ண சான்ஸ் அதிகம். ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக்கு திருப்பி ஃபர்தராக கீழே இறங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. அதே சேம் டைம்ஸ் இங்கே பையர்ஸ் வெயிட் பண்ணுவாங்க இந்த இடத்துலேருந்து புல்பேக் பண்ணுறதுக்கு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இப்போ இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஒரு சேனல் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி இதை சேனல்னு சொல்கிறோன்னா, இங்கே பாருங்கள், ரெண்டு தண்டவாளம் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே ரயில்வே ட்ராக் இருக்கிற மாதிரி மைண்டில் வச்சுக்கோங்க. ஏறி இறங்கி ஏறி இறங்கி. ஸோ இப்போ ஒரு ஸ்டாக்கு லோலேருந்து ஹை போகும், எகெயின் டவுன் வரும், எகெயின் ஹை போகும், எகெயின் டவுன் வரும், எகெயின் ஹை போகும், எகெயின் டவுன் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு மூமெண்டம் நடந்துக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை எப்படி சொல்லுவாங்கன்னா, இது ஃப்ளாட் சேனல்னு சொல்லுவாங்க. ஃப்ளாட்னா பாருங்கள், கரெக்டாக ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஹரிசாண்டலாக இருக்கா. இதே மாதிரி ஹையர் ஹை ஹையர் லோ அந்த மாதிரி ஃபார்மேஷனில் சேனல் ஃபார்ம் ஆகும். அது எப்படி இருக்குன்னா, இப்போ பாருங்கள், ஒரு லோ ஒரு ஹை, எகெயின் என்ன பண்ணுது, ஹையர் ஹை ஹையர் லோ. ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு லோ, இது லோயர் லோ, இது ஹை ஹையர் ஹை. ஓகேங்களா? லோ ஹையர் லோ. எப்படி சொல்கிறேன்னா, இது 10 ரூபானா இது 15 ரூபா, இது 20 ரூபா. உங்களுக்கு ஹையர் ஹை எப்படி சொல்கிறதுக்காக போடுறேன். ஓகேங்களா? இங்கே 15னா இங்கே 25, இங்கே 30. இந்த மாதிரி ரீஜனில் ப்ரைஸ் மூவ் ஆகி மேலே போயிட்டுருக்கும். ஓகேங்களா? ஒரு ஹை ஒரு லோ, எகெயின் ஒரு ஹை ஒரு லோ, ஒரு ஹை ஒரு லோ, இந்த மாதிரி மூவ் ஆகிட்டுருக்குன்னு வச்சிங்களேன். இப்போ இதோட பாட்டமையும் லோவையும் ஃப்ரெண்ட்ஸ், நம்பர்ஸ் எல்லாம் விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பேசிக்கை புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி போகுதுன்னு. இப்போ பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன், இந்த பாட்டமில் உள்ள எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த பாயிண்ட்டை பாருங்கள். என்னோடய வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் இது கிளியராக புரியும். நான் நிறைய வாட்டி என்னோடய சேனல் பேட்டர்னுக்குள்ளே மூவ் ஆகிட்டுருக்குன்னு சொல்லுவேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், அதேமாதிரி இந்த ஹை எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள். ஸோ அப்போ இந்த இடத்துலேருந்து ஸ்டாக் ரிவர்ஸ் ஆனால் எங்கே தான் போகணும், இந்த ஹை. ஸோ இந்த ஹை போயிட்டு திருப்பி என்ன ஆகலாம், இங்கே இறங்கணும். ஓகேங்களா? இதுதான் எக்ஸ்பெக்டேஷன். ஏன்னா இந்த சேனல் இது ஒரு சேனலுக்குள்ளே மூவ் ஆகிட்டுருக்கு. இது அப் ட்ரெண்ட் சேனல்னு சொல்லுவாங்க. மேல் நோக்கி போயிட்டுருக்கு பாருங்கள். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது ஃப்ளாட் சேனல். இது என்னென்னா சைடுவேஸ் மார்க்கெட். ஓகேங்களா? இது அப் ட்ரெண்டில் போகிறது, இது சைடு, இது நான் அடுத்து இப்போ லோயர் லோ போடுறேன் பாருங்கள். இப்போ என்ன பண்ணுவோம், ஒரு மூமெண்டம் நமக்கு லோ ஹையர் லோ லோ ஹையர் லோ எகெயின் லோ ஹை, இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிட்டுருக்கோம். இப்போ இதில் நீங்கள் சேனல் லைன் வரைஞ்சி பாருங்களேன். எல்லா ஹையும் கனெக்ட் பண்ணுங்கள், எல்லா லோவையும் கனெக்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், உங்களுக்கு புரியுதா? ஒன்ஸ் இங்கே ரீச் ஆனால் இங்கே இறங்கணும், இங்கேருந்து திருப்பி எகெயின் இங்கே போகணும், இங்கே இறங்கணும். ஆனால் இதோட டைரக்ஷன் பாருங்கள். ஸோ ஓவராலாக ட்ரெண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இது டவுன் சேனல். ஓகேங்களா? சேனலுக்குள்ளே மூவ் ஆகுது, அதே சேம் டைம் இது டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நான் உங்களுக்கு 3 டைப் சொல்லியிருக்கேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஒன்று
அப்சைடு போகிற சேனல், ஒரே நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், அப்சைடு போகிற சேனலு இது வந்து அப்சைடு. அடுத்து நம்ம என்ன பார்த்தோம், ஹரிசாண்டல் லைன் பார்த்தோம். ஓகேவா, இது வந்து எப்படின்னா சைடு வேஸ் மார்க்கெட்டு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இதே மாதிரி உங்களுக்கு டவுன் ட்ரெண்டுக்கு பாருங்கள், இது என்ன ட்ரெண்டு, டவுன் ட்ரெண்டு. ஸோ இந்த மாதிரியான 3 டைப்ஸ் ஆஃப் சேனல்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் மார்க்கெட்டுக்குள்ளே வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் ஒரு சேனல் ஃபார்மேஷன் நடக்கும். இந்த சேனல் ஃபார்மேஷனை வச்சு தான் நம்ம வந்து எந்த இடத்த என்ட்ரி, எந்த இடத்த ஸ்டாப் லாஸ், எந்த இடத்த ப்ராஃபிட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம கண்டுபிடிக்க முடியும். அடுத்து இதோட நெக்ஸ்ட் லெவல் சொல்கிறேன்னா, இப்போ சேனல் பிரேக் அவுட் ஆகிடுச்சின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் டெக்னிக்கலாக நீங்கள் வந்து மார்க்கெட்டில் பார்த்துட்டு இருக்கப்ப, பிகினர்ஸ் நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, பேசிகிட்டே இருக்கிறப்ப சேனல் பிரேக் அவுட் ஆகிடுச்சு, இந்த இடத்துல என்ட்ரி ஆகலாம், இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகுது, பிரேக் அவுட் ஆக போகுது, சேனல் டவுன் சைடு பிரேக் அவுட் ஆகுது, அப் சைடு பிரேக் அவுட் ஆகுது, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ சேனல் பிரேக் அவுட் ஆகுதுன்னா என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பாருங்கள். நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஒரு ஸ்டாக்கு, ஏங்கிற ஸ்டாக்கு ஒரு ஹை லோ வச்சு இந்த இடத்துக்கு மேலே போகுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ப்ரைஸ் என்டர் பண்ணிக்கலாமே. இந்த இடம் வந்து ஒரு 10 ரூபான்னு வச்சுக்கோங்க, இந்த இடம் ஒரு 5 ரூபான்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, 5 ரூபாயில் இருந்த ப்ரைஸு 10 ரூபாய்க்கு போச்சு. எகெயின் செல்லர்ஸ் இங்கேருந்து டவுன் பண்ணாங்க. 5 ரூபா வந்தோன்னே இதோட பையர்ஸ் எகெயின் 10 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு போனாங்க. 10 ரூபா போனோன்னா செல்லர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, திருப்பி 5 ரூபாய்க்கு கீழே தள்ளிட்டாங்க. ஆனால் இந்த டைம் இங்கேருந்து மூவ் ஆன ஸ்டாக்கு 10 ரூபா இல்லை, இப்போ 11 ரூபாய்க்கு போயிடுச்சு. அப்போ இங்கே 2 இடமும் பிரேக் அவுட் ஆகுது இந்த இடத்துட்ட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடம் தான் பிரேக் அவுட்டு. இதை தான் என்ன சொல்லுவாங்க, சேனல் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது சைடுவேஸாக இருந்தாலும் இதே பிரேக் அவுட் தான், இதே வந்து அப் ட்ரெண்டில் இருந்தாலும் அந்த சேனலோட ட்ரெண்ட் லைன் மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா அது பிரேக் அவுட்டுன்னு சொல்லுவாங்க. டவுன் சைடு பிரேக் அவுட் ஆச்சுன்னா இதை வந்து டவுன் சைடு பிரேக் அவுட்னு சொல்லுவாங்க. இப்போ நான் இதை வந்து உங்களுக்கு ஹரிசாண்டல் இதில் காமிச்சேன்னா சைடுவேஸ் மார்க்கெட்டில், இப்போ இதே வந்து டவுன் சைடு வர்றதுல வந்து காட்டுறேன் பாருங்களேன். இப்போ இப்படி போயிட்டுருக்கு மூமெண்ட்டு. ஓகேவா, இப்போ இங்கே வந்த ஸ்டாக்கு எகெயின் இதை இப்படி தானே போயிருக்கணும் ஆக்சுவலாக, அப்படி போகாமல் இதுக்கு கீழே வந்துடுச்சு. ஸோ அப்போ இது என்ன ஆயிடுச்சு, டவுன் சைடு இந்த சேனலை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. இப்போ இந்த இடத்துல இருந்து எகெயின் இன்னும் இது ரீடெஸ்ட் பண்ணி இப்படி கீழே இறங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம சொல்ல வரோம். சரி, ஓகே. இப்போ இந்த இடத்துல போதில்ல, இங்கே போய் இங்கே பிரேக் அவுட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இது என்ன பண்ணும், இங்கே எகெயின் இந்த சேனலை ரீடெஸ்ட் பண்ணி திருப்பி அப் ட்ரெண்டில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சேனல் பிரேக் அவுட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இதில் பேசிக்காக ஒரு சேனல் பிரேக் அவுட் ஆகுதுன்னா என்ன மாதிரி மூமெண்டம் இருக்கும்னா, ஒரு ஹை லோ எகெயின் இப்படி ஹை ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சிங்களேன். இது எடுத்தோடனே இங்கே நேராக மூவ் ஆகாது, இந்த இடத்துக்கு திருப்பி எகெயின் ரீடெஸ்ட் பண்ணி இப்படி ஏறும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஆக்சுவலாக ஸ்டாண்டர்ட் மூமெண்டம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இதை தான் நம்ம என்ன சொல்லுவோன்னா, ஒரே நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், பிரேக் அவுட் ஆகிடுச்சு, இந்த இடத்துல இருக்குது. இப்போ நம்ம இதை என்ன சொல்லுவோம், இந்த இடத்த சப்போர்ட்டுன்னு சொல்லுவோம். ஏன், ஒரு வாட்டியும் வர்றப்ப சப்போர்ட் எடுத்து மேலே போகுது, அதாவது பையர்ஸ் இங்கே வாங்கிட்டே இருக்காங்க. இந்த இடத்த ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். ஏன், இந்த இடத்துல போனோன்னா செல்லர்ஸ் செல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டிடுச்சுல இந்த இடம், ஓகேங்களா. இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் என்னவாக மாறும்னா சப்போர்ட்டாக மாறும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டாக மாறுற இடம் தான் இந்த ரீடெஸ்ட் ஆகிற லெவல். இந்த இடம் ரீடெஸ்ட் ஆகிடுச்சுன்னா ஃபர்தராக இங்கேருந்து மூவ் ஆகும் புது ரெசிஸ்டன்ஸை நோக்கி. அப்போ இந்த இடம் நமக்கு சப்போர்ட்டாக மாறிடும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பேசிக் கான்செப்ட்டு. இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெளிவாக புரிய ஆரம்பிச்சதுன்னா ஈஸியாக இதை நீங்கள் வந்து சேனல் வரைய ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுக்கு பேட்டர்ன் சார்ட்டில் பார்க்குறப்பே உங்களுக்கு வந்து அது புரிய ஆரம்பிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் இன்னும் இதை தெளிவாக உங்களுக்கு சொல்ல புரிய வைக்கிறேன். இன்னும் என்னென்ன அப்டேட் பண்ணுமோ அது எல்லாத்தையுமே ஃபர்தராகவும் அப்டேட் பண்ணி நான் உங்களுக்கு இதை கிளியாரிஃபை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை வந்து லைவ் மார்க்கெட்டில் நான் வந்து ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த வீடியோவில் நான் இந்த வந்து சேனல் பேட்டர்னை கன்ஃபர்மேஷன் பண்ணி தான் போட்டிருந்தேன். அந்த ஸ்டாக்கை உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். எக்ஸலண்ட்டாக எந்த மாதிரி மூமெண்டம் நடந்து அது ஓப்பன் ஆகிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மார்க்கெட்டில் கண்டுபிடிக்கணும்
ஆக்சுவலாக வந்து இது என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் போட்டிருந்தேன். எத்தனை பேர் ப்ராஃபிட் பண்ணீங்கன்னு தெரில. ப்ராஃபிட் பண்ணியிருந்தவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள், எனக்கு அது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து டால்மியா பாரத்தோட டே கேண்டில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் என்ன பண்ணியிருந்தேன், இந்த இடம் வந்து ஹை லோ சேனலு, இது சப்போர்ட்டு, இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் பாருங்கள், எகைன் ஏறி இருக்கா, இங்கே போனோன்னே திருப்பி பாருங்கள் இறங்கிருச்சா, எகைன் ஏறிடுச்சு, இப்போ இந்த இடத்துக்கு வந்துருச்சு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த இடத்துல பட்டு இங்கே மூவ் ஆகுதா, நான் என்ன டார்கெட் கொடுத்துருக்கேன் பாருங்கள், பை எபோ 1830க்கு மேலே வாங்குங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸ்டாப் லாஸ் எங்கே கொடுத்துருக்கேன், 1707 கொடுத்துருக்கேன். டார்கெட் எவ்வளோ கொடுத்துருக்கேன், 1990. இன்றைக்கி ஸ்டாக்கோட ப்ரைஸ் நான் இப்போ வீடியோ போட்டுட்ருக்கப்ப 1999. என்னோட டார்கெட்டு அச்சீவ்டு, டார்கெட்டை விட 9 பாயிண்ட் அதிகமாகவே போயிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இது நான் எப்படி வரைஞ்சேன்னா, இந்த இடத்த எப்படி கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிறேன்னா, இப்போ பாருங்கள், இதுக்குள்ளார நான் ஜூம் இன் பண்ணுறேன். இது உள்ளார உங்களுக்கு ஒரு சேனல் தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ், இன்சைட் சேனல். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். இது வந்து நீங்கள் சார்ட்டு கூட மார்க்கெட் கூட எவ்வளோக்கு எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களால் இந்த பேட்டர்ன்ஸை ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ண முடியும். பாருங்கள், ஒரு ஹை லோ ஹை லோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த இடம் பிரேக் அவுட் ஆகிடுச்சா மேலே, அதாவது இந்த லைனை கட் பண்ணிடுச்சு. அப்போ இந்த இடம் பிரேக் அவுட்டு. நமக்கு என்ன ஓவராலாக ட்ரெண்டு என்ன மாதிரி போயிட்டுருக்கு, இங்கே பாருங்கள், ஓவரால் ட்ரெண்ட் என்ன, பெரிய ட்ரெண்டில் இந்த இடம் வந்து நமக்கு சேனல் மூமெண்டமா. ஸோ கரெக்டாக பாருங்கள், இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணேன். இந்த சேனல் பிரேக் அவுட் ஆச்சு. ஓகேங்களா, அப்போ இந்த சேனல் பிரேக் அவுட் படி இது மேலே ஏறணும். அதே மாதிரி இந்த இடம் சப்போர்ட்டு நமக்கு ஆல்ரெடி. ஓகேங்களா, ஸோ அந்த சப்போர்ட்டுக்கு எகென்ஸ்டாக இப்போ இது மேலே ஏறும். இதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து 1830க்கு மேலே வாங்குங்க, 1990 வந்து டார்கெட்டாக வைங்க. ஸ்டாப் லாஸ் இந்த சப்போர்ட் லைன் தான் நமக்கு ஸ்டாப் லாஸ். ஸோ அந்த லெவல் வந்து 1707. ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்குள்ளார நீங்கள் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறப்ப கண்டிப்பாக இது வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து நிஃப்டிக்குள்ளார வந்து உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியில் என்ன மாதிரி கண்டிஷனில் இப்போ இது போயிட்டுருக்குன்னு. நம்ம நிஃப்டிலையும் இதேமாதிரி சேனல் பேட்டர்ன் தான் பார்த்துட்ருக்கோம். ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், புரியுதா ஃப்ரெண்ட்ஸ், நான் சேனல் எப்படி நிஃப்டிக்குள்ளே வரைஞ்சிருக்கேன்னு. இது நிஃப்டியோட டே கேண்டில். ஆல்ரெடி என் வீடியோவை அனலைஸ் பண்ணுறவங்களுக்கு புரியும். புது கம்மர்ஸ் யாராவது பார்த்தீங்கன்னா என்னோடய சேனலில் இதெல்லாம் எப்படி நான் வரைகிறேங்கிற வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். எப்படி அனலைஸ் பண்ணங்கிறது உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நிறைய பேசிக்ஸ் கற்றுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களால். பாருங்கள், நான் ஒரு ரெட் வேறு கலர் எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு புரியுதுக்கு, ரோஸ் கலர். பாருங்கள், இது ஒரு சேனல். பாருங்கள், ஹை லோ ஹை லோ ஹை, இப்போ லோ, இந்த இடம் சப்போர்ட்டில் இருந்தது. இங்கேருந்து போகிறப்ப இந்த கிராஸ் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆச்சு, இப்போ மேலே ஏறி இருக்குது. ஸோ இப்போ இந்த இடம் வந்து ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. ஃபர்தராக இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா இன்னும் இது ரீடெஸ்ட் பண்ணி மேலே ஏறுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வரும். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து மார்க்கெட்டோட மூமெண்ட்டமாக கணிக்க முடியும். ஸோ இதுக்கு நீங்கள் வந்து மார்க்கெட் கூட ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நேரம் உட்காந்து அனலைஸ் பண்ணணும், என்ன நடக்குது, என்ன மாதிரியான பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் ஆகுது, அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் ஈஸியாக இதுக்குள்ளார போய் நம்மளால் சின்ன ப்ராஃபிட்டு கண்டிப்பாக பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோவில் நேற்று ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ அப்டேட் பண்ணியிருந்தேன். எக்ஸாக்டாக நம்ம சொல்லி இந்த டார்கெட் 3மே அச்சீவ் ஆகிருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, கால் ஆப்ஷன் கொடுத்துருந்தேன் நிஃப்டியில். ஓகேவா, ஸோ நீங்கள் வந்து பேசிக்கை புரிஞ்சிக்கிட்டு கற்றுக்கிட்டிங்கன்னா இதில் ஈஸியாக மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்ல வர்றது அதுதான். ஸோ நீங்கள் கற்றுக்கோங்க, வரைய பிளான் பண்ணுங்கள். டவுட் நிறையா வரும் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்கள். டவுட் எல்லாத்தையுமே நான் கிளாரிஃபை பண்ணுறேன். நீங்கள் கிளாரிஃபை பண்ண தான் உங்களுக்கு வந்து எடுத்தோடனே கரெக்டாக உங்களால் வரைய முடியாது ஃப்ரெண்ட்ஸ், கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் பழக நீங்கள் வரைஞ்சி என்னைக்கு ஒரு நாள் நீங்கள் வரைகிறப்ப அந்த இடத்துல பட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுதோ டேர்ன் ஆகுதோ அப்போ வந்து நீங்கள் தெளிவாயிட்டீங்க. அந்த இடம் உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்க ஆரம்பிக்குது. ஸோ கன்சிக்யூட்டிவாக தொடர்ந்து நீங்கள் மார்க் பண்ணுற இடத்துலலாம் வந்து டர்ன் நடக்க ஆரம்பிக்கிறப்ப உங்களால் அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைனையோ சேனல் லைனையோ உங்களால் புரிஞ்சிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அப்போ வந்து நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க இந்த மார்க்கெட்டோட மூமெண்டம் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட்டில் ஏனோதோன்னு ப்ளே பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக என்ட்ரு பண்ணி பேட்டர்ன்ஸு, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு, பிரேக் அவுட், ப்ரைஸ் ஆக்ஷன் நமக்கு ஹெல்ப் பண்ணும். கரெக்டான என்ட்ரி எடுத்திங்கன்னா கரெக்டாக ப்ராஃபிட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் டால்மியா படத்தில் காட்டின மாதிரி
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.